செயற்கை நுண்ணறிவு அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எந்த அரசியல் கட்சி இந்த ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இவர் ஏஐக்கு கொடுக்கிறது ரொம்ப தனித்துவமான முயற்சி, விஜய்க்கே உரியது, தாவிக அரசுதான் இதை பத்தி செய்ய போகுது அப்படின்றது இல்ல. அதாவது கன்னியாகுமரியில அவர் பேசும்போது முன்வைத்த அந்த திட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாரும் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு பயஸ் இருக்கு. இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இங்கே வர்றாங்க, ஏஐ தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நிர்வாகம் நடக்கணும்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாநிலத்தினுடைய இந்த அரசினுடைய நிர்வாகம் முழுமையுமே யாரு கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா இந்த நிழல் மனிதர்கள். இப்ப என்ன ஆகி போயிருன்னா இங்க நினைச்சா ஸ்டேட்டவே அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிட முடியும். இந்த டெக்கீஸ் நினைச்சா ஏறத்தாழ முக்காவாசி பேருக்கு இந்த டெக்கீஸுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கு. தப்பான இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் மனசளவுல பாதிப்பு உள்ள நபர்கள் கையில போயிட்டு இந்த டேட்டா எல்லாம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? தாவிக கட்சியினுடைய அணுகுமுறையிலையும் சரி, தாவிக தலைவர் விஜய்கிட்டையும் சரி பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ஏலியனேஷன் இருக்கு. யதார்த்தத்துல இருந்து அவங்க அந்நியப்பட்டு போயிருக்கிறாங்க, அவங்க விலகி இருக்கிறாங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அறிவித்த நலத்திட்டங்களை செயல்படுத்தணும்னாலே நீங்க கடன் வாங்கித்தான் ஆகணும். ஆமாங்க, இதுதான் எம்ஜிஆர் ஸ்டைல். விஜய் மட்டும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டாஸ்மாக கம்ப்ளீட்டா மூடிடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும், உறுதியா ஃபேமா சொல்லட்டும். பொதுவா இத வருமானத்தை பெருக்குவேன் அப்படின்னா எங்கிட்டு கூடியா நீ பெருக்குவ, வருமானத்தை எங்க இருந்து வரும் அதை சொல்லணும்ல. அந்த அளவுக்கு சிந்திக்கலப்பா அவங்க யாருமே. தாவேகாவை பொறுத்த மட்டும் இல்ல, நான் ஐ எம் சோ கன்வின்ஸ்ட் அங்க அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க எல்லாருமே பெரிய சிந்தனையாளர்கள்லாம் கிடையாது. விஜய் சொல்றதுல ஆக்சுவலா அவர் டெலிவர் பண்றதுல அந்த ஸ்பார்க் இருக்கிறத கவனிக்க முடியுது நம்ம. ஆனா அது ஒரு திட்டமா ஒரு பிளானா வடிவெடுக்கவே இல்லை. சீமான் மாதிரியா விஷனரிஸ் அவங்களுடைய செயல் திட்டங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது உள்ளீடற்றதா இருக்கு. விஜய் சொல்லி இருக்கிறது உள்ளீடற்று போயிருக்குது. மேல ஓடு மட்டும் இருக்கு, கவர்ச்சிகரமா ஓடு இருக்குது, உள்ள ஒண்ணு இல்லை. தமிழகம் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப தலைநகரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2035 ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு 1.7 டிரில்லியன் டாலர் வரை சேர்க்கும் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்குது. நமது பொறியியல் சமூகத்துடன் புலம்பெயர் சமூகத்துடனும் இந்த பொருளாதாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் தனித்துவமான நிலையில் தமிழகம் உள்ளது. ஆனால் உலக அளவில் நம்மை நேசிக்கும் தமிழர்கள் உள்ளதால் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். தமிழகத்தில் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஆராய்ச்சி ஆய்வுகள், புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான ஏஐ நகரங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மதுரை, சேலம், திருச்சி, கோவையில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையம் அமைக்கப்படும். இதற்காக தாவேகா அரசு செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப என்னன்னா இந்த இவரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எந்த அரசியல் கட்சி இந்த ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எந்த ஆர்கனைசேஷன், எந்த கார்பரேட் நிறுவனம் ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. திமுக முக்கியத்துவம் கொடுக்குது, அதிமுக முக்கியத்துவம் கொடுக்குது, எல்லாரையும் விட நாம் தமிழர் கட்சி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த பக்கம் எடுத்துக்கிட்டா பாமக அன்புமணி, அவரு இன்டெலிஜென்ட் மேன், அவரு அந்த கட்சி முக்கியத்துவம் கொடுக்குது. இது எல்லாத்தையும் விட தேசிய அளவுல பாஜக தலைமையிலான இந்த அரசு ஏற்கனவே ஏஐ பத்தி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல மாநாடே நடத்தி முடிச்சாங்க இப்போ சமீபத்துல. அதனால ஏஐக்கு இந்திய அரசே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதுல இருந்து சில இன்ஃபர்மேஷனை இவரு இரவல் வாங்கிட்டு தான் இந்த இதை பத்தி பேசுறாரு. இந்த எக்கானமி, ட்ரில்லியன் எக்கானமி எல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா, அது எல்லாமே இந்திய அரசு ப்ரொவைட் பண்ண டேட்டா. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு, டேட்டா கூட இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த தகவலை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க, அதை வாசித்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏஐக்கு இன்றைக்கு எல்லா நாடுகள், உலக நாடுகள் எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குது.
ரெண்டாவது, இந்திய அரசு இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை சீரியஸா எடுத்து அதற்கான வேலைகள்ல இறங்கிருச்சு. நிறைய முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்திய அரசு. முக்கியமா இது இப்ப மோடி வந்து அதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாரு. அதனால அந்த இது இந்திய அரசை பொறுத்த மட்டும் இல்ல, இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை சீரியஸாவே எடுத்து அதுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குதுல எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த தேர்தல் வாக்குறுதிகளை இப்ப நீங்க பாருங்க, அதுல இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த டிஜிட்டல் மயம் பத்தி இவர் பேசுறாரு பாத்தீங்களா விஜய், அந்த இதை பத்தி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க, வேற வேற வார்த்தைகள்ல பேசியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்றைய சூழ்நிலையில எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு தான் இருக்கு. அதுல அடுத்த கட்டமா இந்த ஏஐ கொண்டு வந்து அது இன்னும் கொஞ்சம் திறம்பட செய்யறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். அந்த விதத்துல இவர் ஏஐக்கு கொடுக்கறது ரொம்ப தனித்துவமான முயற்சி, விஜய்க்கே உரியது. தாவிக அரசுதான் இதை பத்தி செய்ய போகுது அப்படின்றது இல்ல. தாவிக இல்லாம திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும், இல்ல கூட்டணியா 4-5 பேர் சேர்ந்து ஆட்சி செய்தாலும் அவங்க எல்லாருமே வேற வழியே கிடையாது, ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். ஏஐ அப்படின்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவினுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அதை சீரியஸா எடுத்துதான் ஆகணும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுதான் ஆகணும். சரி, அடுத்து இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை விரிவாக்கம் செய்து அதெல்லாம் பேசுறாரு. அந்த நகரங்கள்ல அதற்கான மையங்கள் எல்லாம் உருவாக்குறது, அது ஒரு நல்ல முயற்சி, பாராட்டலாம். ஏஐக்கான அந்த ட்ரைனிங் கொடுத்து மக்களை இது பண்றது அதெல்லாமே வரவேற்கத்தக்கதுதான். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த இன்றைக்கு அந்த இந்த இதுல, அதாவது கன்னியாகுமரியில அவர் பேசும்போது முன்வைத்த அந்த திட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாம் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு பயஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா, இவரு யார் இவருடைய ஓட்டர்ஸா இந்த தேர்தல்ல பெண்கள், அதை விட முக்கியமா இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள், இந்த இளைஞர்களுக்கு ஏற்ற மொழியில பேசுறாரு. இந்த இளைஞர்களுக்கு ஏற்ற திட்டங்களை தான் அவர் வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. இவர் சிந்திக்கிறதே, இந்த திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிந்தனையை பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த ஜென்சி சிந்தனையாகத்தான் இருக்கு. இவங்கள் பார்வையில திட்டங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஜென்சி அல்லாத மற்ற மக்கள் இருக்கிறாங்க. அடுத்து இந்த தலைமுறையிலேயே இந்த ஸ்மார்ட் போன் அதுக்கு ஆக்சஸ் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள்லயே. நமக்கு தெரிஞ்ச கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே இந்த ஸ்மார்ட் போன் கிடையாது. கணிசமா இருக்கு, ஆனா எல்லார்ட்டையும் கிடையாது. இப்ப இந்த ஸ்மார்ட் போனினுடைய அதுக்கு ஆக்சஸ் இல்லாத இளைஞர்களும், அதை பற்றி விவரம் தெரியாத பெரியவர்களும், குடும்பஸ்தர்களும், அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த அரசு நிர்வாகம் ப்ரொவைட் பண்ண போகுது, நல்ல ஆட்சியை தரப்போகுது, அவங்களை எப்படி ரீச் பண்ண போகுது இந்த அரசு அப்படின்ற அந்த சிந்தனை இல்லை. இதுல மிஸ்ஸிங். இவருடைய ஒட்டுமொத்த செயல் திட்டங்கள்ல அது மிஸ் ஆகுது. எல்லாமே இந்த அதாவது நம்ம தமிழ்நாடு அரசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்திய அரசுக்குமே அது பொருந்தும். தமிழக அரசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்துல அது அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் இருக்கிறாங்க இல்லையா, எம்எல்ஏஸ், அமைச்சர்கள், முதலமைச்சர், அப்புறம் உள்ளாட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேர் என்ன, கார்பரேஷன் மேயர்கள், கவுன்சிலர்ஸ், நகராட்சிகள்ல அந்த சேர்மன்னு, பிரசிடென்ட், அப்படி அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் அவங்க அதிகாரமிக்கவர்களாக இருந்தாங்க. ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மக்கள் வழங்கிய அதிகாரம் அப்படின்றத அதை அறுத்து விட்டுட்டு எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுதாக அவங்க வந்து அபகரிச்சாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதனால எக்கச்சக்கமான சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, இது எதுலைக்குமே அவங்க தயங்கவே இல்லை. அது ஒரு கட்டம், ஒரு விதமான ஆட்சி. அதாவது முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் அவங்க அதிகாரம் முழுமையாக கைப்பற்றி ஆட்சி செய்வது.
அதுல கொஞ்சம் சில திட்டங்கள் வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி மக்களுக்கு போய் சேரும். அந்த இது அது ஒரு விதமான ஆட்சி. அதுல நிறைய குறைகள் இருந்துச்சு. மக்கள்கிட்ட இருந்து அது கசப்பு உணர்வுகள் வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு. அப்படின்னு உடனே அடுத்த கட்டமா என்ன ஆகுதுன்னா, அதுல கொஞ்சம் மாற்றம் வந்து இந்த இது இப்ப உதாரணமா இந்த ஊழலை எதிர்த்து எல்லாம் போராட்டம் எல்லாம் நடத்துனாங்க தெரியுமா? நம்ம இந்த டெல்லியில எல்லாம் போராட்டம் நடத்தி இந்த கெஜ்ரிவால் மாதிரியான ஆட்கள் எல்லாம் அப்புறம் தான் அரசியலுக்குள்ள வந்து சிஎம் எல்லாம் ஆனாங்க. இந்த கெஜ்ரிவாலுடைய ஆட்சி முறை அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அத 2வது மாடல். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நம்ம சொன்னது மக்களுடைய அதிகாரம் முழுசா மக்கள்கிட்ட இருந்து பறிச்சுட்டு அதை முழுமையாக இவங்களே ஆக்கிரமிப்பு பண்ணி அதை அபகரிச்சு அதை அனுபவிக்கிறது. அது ஒரு மாடல். 2வது மாடல் எப்படின்னா இந்த பியூரோக்ரசி மாடல். இதுல இந்த நிர்வாகத்துறையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அந்த அரசு அலுவலர்கள் அவங்களை கொஞ்சம் எம்பவர் பண்ணி இந்த மக்கள் பிரதிநிதிகள் அவங்க பண்ற அத்துமீறி போய் இந்த மாதிரி ஊழல் பண்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது, செக் அண்ட் பேலன்ஸ் அந்த மாதிரி. அப்படி ஒரு சின்ன முயற்சி. அது வந்து பியூரோக்ராட்ஸ் அவங்க கை கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். சில திட்டங்கள் அமைச்சர்கள் சொல்லும் போது இல்ல அதுக்கெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு செக்ரட்டரி சொல்லக்கூடிய அளவுக்கு கூட உரிமை இருக்கு, பவர் இருக்கு அந்த பியூரோக்ரசி மாடல்ல. அப்போ இது 2வது கட்டம். அடுத்த இன்னொரு மாடல்னு நம்ம சொல்லலாம். நிர்வாகத்தினுடைய அடுத்த மாடல் இந்த பியூரோக்ராட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற மாடல். 3வது மாடல் தான் இப்போ விஜய் முன்வைக்கிற மாடல். அது எப்படி பாக்குறேன்னா, அந்த டெக்கீஸ் இருக்கிறாங்க இல்லையா, டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, இந்த ஏஐ நுட்பம் தெரிஞ்சவங்க, இந்த ஆப், இந்த டிஜிட்டல் மீடியால இப்போ இந்த தேர்தல் சூழல்ல இந்த வார் ரூம்ல வச்சுக்கிட்டு செய்யறாங்க பாத்தீங்களா, வச்சு செய்யறாங்க இல்லையா, இந்த டிஜிட்டல் மீடியால எல்லாருமே வார் ரூம் வச்சிருக்கிறாங்க. எனது அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரியான ஆட்சி முறைதான், நிர்வாக முறைதான் இப்போ விஜய் முன்னெடுக்கிறாரு. அவர் தெரிஞ்சு செய்யறாரோ தெரியாம செய்யறாரோ இல்ல தெரியல. ஆனா இந்த ஜென்சி தலைமுறையை முன்வைத்து அவர்களுக்கான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரதானமா அவங்களுக்கான ஆட்சி, அந்த ஆட்சியை யார் கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டெக்கீஸ் கையில போய் நிக்குது. ஏன்னா அவங்க தானப்பா ஏஐ பத்தி தெரியும், அவங்கதான் இந்த ஆப் எல்லாம் இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதெல்லாம் பண்ண முடியும். இந்த டேஷ்போர்டு கீஷ்போர்டு அதெல்லாம் யாரு ஆப்ரேட் பண்ணுவாங்க, எல்லாமே டெக்கீஸ் தான் பண்ண முடியும். இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இங்கே வர்றாங்க, ஏஐ தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நிர்வாகம் நடக்கணும்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமா ஏஐ தொழில்நுட்பம் தெரிஞ்சிருப்பாங்க இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாவட்ட நிர்வாகம் நடக்கணும்னாலே இந்த டெக்கீஸ் அங்க போய் உட்காந்துருப்பான். அவன் தான் இந்த ஆப்பை வந்து பாத்துக்கிடுவான். கலெக்டருக்கு இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்றது எல்லாமே அவனா தான் இருப்பான். அப்படியாகி போயிடும். அந்த மாதிரி போகும்போது டோட்டலாவே இந்த மாநிலத்தினுடைய இந்த அரசினுடைய நிர்வாகம் முழுமையுமே யாரு கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா இந்த நிழல் மனிதர்கள். நமக்கு தெரியும் அமைச்சர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் டம்மி ஆயிடுறாங்க. ஏன்னா 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா பேசலாம், ஒரு 5 லட்சம் பேர் கொடுத்தா பேசலான்ட்டு அங்க இவங்க டம்மி ஆயிடுறாங்க எம்எல்ஏஸ் எல்லாம். இந்த பக்கம் போனோம்னா மாவட்ட அளவுல நிர்வாகம்னு போகும்போது இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் அந்த இது ஃபுல்லாவே டம்மி ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிர்வாகத்திற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் நிர்வாகம் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, ப்ராசஸ் பண்றது எல்லாமே ஒரு சில சின்ன குரூப் கையில போய் மாட்டிக்கிறது. அப்ப ஸ்டேட்டவே நினைச்சாங்கன்னா இந்த இப்ப அப்பப்போ இந்த வாட்ஸ்அப் எல்லாம் கிராஷ் ஆகுது, இந்த பேஸ்புக் கிராஷ் ஆகுதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, திடீர்னு யூடியூப் வேலை செய்யாம போயிடும், ஒரு சில மணி நேரங்கள் வேலை செய்யாம போயிடும், அப்படியே உலகமே ஸ்தம்பித்து போனது மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி இப்ப என்ன ஆகி போயிடும்னா இங்க நினைச்சா ஸ்டேட்டவே அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிட முடியும் இந்த டெக்கீஸ் நினைச்சா. இது யாருமே எதிர்பார்க்காம ஒரு பெரிய இதுக்குள்ள சிக்கல்ல கொண்டு போயிட்டு நிறுத்துறது மாதிரி. அதாவது நம்ம சொல்ற நான் பயமுடுத்தல, இந்த மாதிரி நிர்வாகத்தினுடைய மற்றொரு சைடு என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா இது நடக்கக்கூடியது. பாருங்க, ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆச்சு, ஒரு பிளேன். அதுக்கு வந்து என்னென்ன தேர்வு சொன்னாங்க, அதை ஓட்டுன விமானி அவர் வந்து கொஞ்சம் மனநிலை மனப்பிறழ்வு இருந்தது,
அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் ஒரு தேதி இருக்கு. அது என்னன்னு இன்னும் நமக்கு யாருக்குமே தெரியல. அப்போ ஒரு மனப்பிறழ்வு உள்ளவங்க, மனசளவுல பாதிக்கப்பட்டவங்க அல்லது மூட் ஸ்விங் இருக்கிறவங்க, இன்னைக்கு நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏறத்தாழ முக்காவாசி பேருக்கு இந்த டெக்கீஸுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கு. அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல அவங்க மனப்பிறழ்வு ஆளானவங்களா தான் இருக்கிறாங்க இந்த டெக்கீஸ் எல்லாமே. அதனால மூட் ஸ்விங்ஸ் வந்து சர்வ சாதாரணமா இருக்கு, நம்மளே பாக்குறோம் இல்லையா. அது என்னன்னா அந்த கிரியேட்டிவிட்டியோட சம்மந்தப்படுத்தி சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க, பயங்கரமான படைப்பாற்றல் மிக்கவங்க, அவங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. நம்ம அந்த அந்த அதாவது இது ஜட்ஜ்மெண்டலா இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்னு நம்ம சொல்லல, இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்றத நம்ம மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நம்ம சொல்றோம். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப இந்த மாதிரி ஒரு சில தப்பான இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் மனசளவுல பாதிப்பு உள்ள நபர்கள் கையில போயிட்டு இந்த டேட்டா எல்லாம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்பா? என்ன வேணாலும் நடக்கலாம். டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு ஒரு நொடிக்குள்ள பட்டன் கிராஷ் ஆயிடும். அவ்வளவு டேட்டாவையுமே நீ வந்து அன்டூ பண்ணிட முடியும். அந்த மாதிரியான விபத்து நடக்கக்கூடிய, பெரு விபத்து நடக்கக்கூடியது டேட்டால விபத்து நடக்கக்கூடியது அட்மினிஸ்ட்ரேஷனவே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி செயல் நடக்கக்கூடிய விதத்துல இருக்குது. அது இன்னொரு பக்கம். இந்த மாதிரியா ஓவரா டிஜிட்டல் இதுல டிபெண்டா போறது, அதனுடைய ஏஐ டிபெண்டன்சி, கம்ப்ளீட் டிபெண்டன்சி ஆன் திஸ் அப்படின்றது இப்படிப்பட்ட பக்கத்தையும் உடையதாக இருக்கு. அதை கவனத்துல எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விஜயினுடைய இந்த திட்டங்கள் எல்லாமே ஏழை எளிய படிக்காத பாமர கிராமப்புற வெள்ளந்தியான அப்பாவியான உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த கூலி தொழில் செய்யக்கூடிய நில உரிமையற்ற அந்த மக்கள், படிப்பறிவு அற்ற மக்கள் இருக்கிறாங்க, கணிசமாக இருக்கிறாங்க. அந்த மக்களினுடைய அவங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறது மாதிரி, அந்த மக்களை எம்பவர் பண்றது மாதிரி இவருடைய செயல் திட்டங்கள் இல்ல. அந்த சலுகை சொன்னாரு பாத்தீங்களா, பஸ்ல ஓசியா போகலாம், ஆட்டோவில் பட்டன் வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன், அந்த மாதிரி சொன்னது தவிர அது வந்து சில்லறத்தனமான விஷயங்கள், சில்லறையை தூக்கி போடுறது மாதிரி, அது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சாக்லேட்டை மிட்டாய் வாங்கி கொடுக்கறது மாதிரி. மற்றபடி ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இவருடைய அணுகுமுறை எல்லாம் ஒரு எலீட்டா இருக்கு, ஒரு சொபிஸ்டிகேட்டடா இருக்கு, அர்பனைஸ்டா இருக்கு, கொஞ்சம் டிக்கியா இருக்கு. ஜென்சிலையுமே இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு அந்த படிச்ச உயர் நடுத்தர வர்க்கம் கூட இல்ல, உயர் நடுத்தர வர்க்கம், அதுக்கு மேல உள்ள அந்த மக்கள், அந்த வாக்காளர்களை குறி வச்சதாக இருக்கு, அவங்களுடைய நலனை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இவர் சொல்றது இந்த சமூக ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இது எல்லாமே டிபெண்டன்சியா போய் நிக்குது. இப்பவே இப்போ நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 4-5 வருஷமாவே பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டைஸ் தான் ஆயிடுச்சு. எல்லாமே ஆன்லைன்ல தானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது சரிவர நடக்கல, அங்க ஊழல் இருக்குது. ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்ல பதிவு பண்ணிடுறோம், ஆனா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது வரமாட்டேங்குது. ஏன்னா கடைசியா இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த பட்டனை அமுக்கல, சேவ் பண்ணல அல்லது அப்லோட் அப்படின்றத பட்டனை அமுக்காம அப்படியே வச்சிருக்கிறாரு. ஏன் அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவர் நான் நேரா போய் பார்த்து அவரை கவனிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது எல்லாமே ஆன்லைன் மோடுக்கு மாறின பிற்பாடு இங்க வந்து திரும்பவும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்ப இத வந்து எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றதுதான் அடுத்த கட்ட நகர்வா இருக்கணும். அப்போ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொக்ரெசிவா நம்ம போகும்போதுதான் அது அது வந்து செயல்படுத்தவும் முடியும். சடனா கொண்டு வந்து நீங்க ஒண்ணு திணிக்கணும்னு நீங்க பாக்குறீங்க, ஆனா திணிக்கணும்னு நீங்க நினைக்கிறது கூட ஏற்கனவே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தெரியாத ஒரு சூழல்ல இருந்துட்டு நீங்க திட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது எதுவுமே நடக்காத மாதிரி. நடந்து இருக்கிறதுல இருந்து பில்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பிரச்சனையே அதான்ப்பா. இது 3வது பாயிண்டா நீங்க எடுத்துக்கங்க. அதாவது இவர் சொன்னது நிறைய விஷயங்கள்ல என்னன்னா, இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு,
ஆட்சியில, நிர்வாகத்துல, இந்த மக்கள் உண்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த வெளியில, பண்பாட்டு வெளியில, கிராம நிர்வாகங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதோட அந்த டச்சே இல்லை. அதாவது அந்த டச் வித் ரியாலிட்டி அது தனிப்பட்ட அளவுல இல்ல, சமூக அளவுல இல்ல, அரசியல் செயல்பாடு அப்படின்ற அளவுலையும் இல்ல. தெர் இஸ் டிஸ்டிங்க்ட் கேப். இந்த தாவேகா தலைமையும் சரி, தாவேகா தலைமைக்கு அந்த குழுவாக இருக்கிறவங்களும் சரி, தாவேகா கட்சியினுடைய அணுகுமுறையிலையும் சரி, தாவேகா தலைவர் விஜய்கிட்டையும் சரி பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ஏலியனேஷன் இருக்கு. யதார்த்தத்திலிருந்து அவங்க அந்நியப்பட்டு போயிருக்கிறாங்க, அவங்க விலகி இருக்கிறாங்க. அந்த உண்மைக்கும் நடைமுறைக்கும் அவங்களுடைய கனவு உலகத்திற்கும் அவங்க பார்க்கக்கூடிய அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்கும் இடையில அந்த சினிமாட்டைஸ்ட் பாலிடிக்ஸ் அதுக்கும் இடையில அந்த இடைவெளி இருக்கு. ஏலியனேட் ஆகி அந்நியப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, அவுட் ஆஃப் சிங்க்ல இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். இந்த கேப் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும். யதார்த்தத்துல ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஸ்டாக் டேக் பண்ணாமலே இந்த மேலோட்டமாவே ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு டீப்பரான அனாலிசிஸ் இஸ் மிஸ்ஸிங். அந்த விதத்துலதான் இந்த சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பண்ணிருக்கிறது வந்து ஒரு நல்ல அனாலிசிஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல், பண்பாடு, வரலாறு, கலை இலக்கியம், சுற்றுச்சூழல், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்றதை பற்றி ஒரு விரிவா அலசி அதை ஆய்வுக்குட்படுத்தி அடுத்து இந்த ஆட்சி வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு செயல் திட்டமா விளக்குறாங்க. இந்த அப்ரோச் வந்து டிவிகே இதுல டோட்டலி மிஸ்ஸிங். தமிழகத்தை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் நம்மிடம் எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் புரிய தராங்க. அதாவது அவர் எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னா, தமிழகத்திலோட வருவாய் வந்து நன்றாக இருக்குது, ஆனால் வந்து அதை விட செலவு அதிகமா இருக்குது. தமிழகத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. கடந்த 70 ஆண்டுகள்ல நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகள்ல வந்து அதிகமா கடன் வாங்கப்பட்டிருக்குது. இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் வந்து நமது குழந்தையின் கல்வி, நம் குடும்பத்தின் மருத்துவம், கிராம சாலையிலிருந்து திருடப்பட்ட ஒரு ரூபாய்க்கும் சமமானது. அத சொல்லிட்டுதான் அந்த இது வந்து தாவேகாவின் பதில் மற்ற கட்சிகளிடம் இருந்து வேறுபட்டது. தமிழக அரசால் வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம். மக்களிடம் வரியாக 1 ரூபாய் கூட பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல, இது நல்லா இருக்குப்பா. இந்த ஜோடச் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா, இது இந்த வார்த்தைகளுக்கு உள்ள ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னா அக்சுவலி மீனிங்லெஸ். இந்த இதுக்கு உள்ள எந்த அர்த்தமுமே இல்லை. அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். இவர் வந்து வரி வாங்க மாட்டாரு, கூட வாங்க மாட்டாரு. அப்ப இருக்கிற வரி வரும்னு நினைக்கிறேன். அதனால கூடுதலா வாங்க மாட்டாரு, இல்ல வரியே வாங்க மாட்டாரு, வரி வாங்க மாட்டாருப்பா. வரி இல்லாம எப்படி இங்க வருமானம் வரும்? வருமானம் வரும்ன்றாரு, வருமானத்தை பெருக்குவேன்றாரு. எந்த வழியில அவர் வருமானத்தை பெருக்குவாரு? எந்த வழியில செலவுகளை முறைப்படுத்துவாரு? எந்த செலவை குறைப்பாரு? இவர் வந்து இப்ப இருக்கிற ஆட்சியில அறிவித்த விலை இல்லாத இலவசங்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மக்கள் நல திட்டங்கள். இந்த திட்டங்களை விட அதிகமா இவர் வந்து திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் நல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. உதாரணமா ஒண்ணு, இந்த பெண்கள் யார் வேணாலும் எங்க வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்ப வேணாலும் போகலாம் அப்படின்றாரு. இப்ப அதுல வயசு ஆக்சுவலா அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எந்த வயசுல இருந்து? சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்ப வீட்டை விட்டுட்டு ஓடி போகுதுங்க. பொம்பளை பிள்ளைங்க போறதை நம்ம இதை பாத்துறோம். சில சமயங்கள கடத்திட்டு போயிடுறாங்க, அந்த இதெல்லாம் நடக்குது. இப்ப பிள்ளைங்க அது பாட்டுல வீட்டுல கோவிச்சுக்கிட்டு பஸ் ஏறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்க வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள போகலாம்னா எங்க வேணாலும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அது அந்த 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 மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதை பத்தி பேசல. இப்ப இது பெண்கள் போலான்றத எடுத்துக்கங்களேன், எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னா சில ஏற்கனவே இந்த துறையெல்லாம் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குதுன்றாங்க. பயங்கர நஷ்டம், லட்சக்கணக்கான கோடிகள் கடன்ல இருக்கு, சுமையில. இப்போ இது கூடுதலா கடன் சுமையை அதிகரிக்கத்தானே செய்யும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. உங்களுடைய தாவேகா தலைவர் விஜய் அறிவித்த நலத்திட்டங்களை செயல்படுத்தணும்னாலே நீங்க வந்து கடன் வாங்கித்தான் ஆகணும்.
அத்தனை 1,50,000 கோடி 2,00,000 கோடிக்கு நீங்க இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கிறீங்க. அந்த 2,00,000 கோடி எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரும்? எப்படி வரும்? ஆனா வருவாய் நீங்க அதிகரிப்புங்கிறார்ல. அதிகப்படுத்தணும். மணல் விற்பனையை நீங்க அரசே முன்னெடுத்து மணலை விற்பனை செய்யணும். கனிம வளங்களை அரசை கொள்ளையடிக்கிறதுக்கு பதிலா நீங்களே அடிச்சு மக்கள் அந்த கனிம வள கொள்ளையை நீங்க நிகழ்த்தணும். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கோம். அந்த பாதிப்பை நீங்க அரசு ஏற்படுத்தும். அப்படி செய்யாம எப்படி உங்களுக்கு வருமானம் வரும்? வேற எப்படி உங்களால வருமானத்தை கொண்டு வர வைக்க முடியும்? கனிம வளத்தை சுரண்டணும், இயற்கை வளங்களை சுரண்டணும், இல்ல இந்த மாதிரி இப்போ போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அதிகப்படுத்தணும், சட்ட ரீதியாக்கணும். சில நாடுகள்ல பண்ணிருக்கிறாங்க போதை பொருட்களை அந்த கன்சம்ஷனை வந்து ஒரு கட்டுக்குள்ள சட்டத்தின் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அதிகரிப்பாரு? அதே மாதிரி மற்ற அரசை பொறுத்தவரையில டாஸ்மாக் வருமானம் தான் மிகப்பெரிய வருமானமா இருக்கு. அதுல இருந்துதான் வருவாய் அதிகமா வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து டாஸ்மார்க்க ஆதரவாவும் பேசல, எதிராகவும் பேசல. அதை பத்தி வாய் திறக்காமையே இருக்காது. அதான் டாஸ்மாக் மூடணுங்கிற ஒரு கோரிக்கை நிலவிட்டு வர நிலையில இவர் வந்து அதை பத்தி எதுவுமே திறக்காம இருக்கு. ஆனா பொதுவா வந்து போதைப் பொருளை ஒழிப்பேன் அப்படிங்கறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, இது வந்து இதுதான் எம்ஜிஆர் ஸ்டைல். எம்ஜிஆர் அவர் என்ன பண்ண, அவருக்கு தெரியும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே குடிகாரர்கள். அதனால சாராய கடைகள் எல்லாம் மூட முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியும். அவன் வந்து சாராய கடை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சினிமா போதை, சாராய போதை சினிமா போதை ரெண்டுமே சேர்ந்து போகக்கூடியது. மட்டும் இந்த நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டாஸ்மார்க்கை கம்ப்ளீட்டா மூடிடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும், உறுதியா ஃபேமா சொல்லட்டும். நிச்சயமா தாவேகா ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் முக்காவாசி பேரு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில அந்த ஜென்சி பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மெஜாரிட்டி 60 to 75% வந்து தண்ணி அடிக்கிற பசங்களா தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா தண்ணி அடிக்கிறது அடிக்ட் ஆகி இல்ல, ஆனா அந்த சோசியலைசிங், அந்த சோசியல் ட்ரிங்கிங், அந்த இது வந்து ரொம்ப சகஜமா இருக்கு அவங்கள்ட்ட. பியர் குடிக்கிறது, இந்த சம்மர் ஆயிடுச்சுன்னா பியர் குடிக்கிறான், ஹாலிடே ஆயிடுச்சுன்னா அப்படி ஜாலியா போயிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீக் அவுட் பண்றாங்க, சில் அவுட் பண்றது. இதெல்லாமே சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்குப்பா. தட் இஸ் தேர் லைஃப் ஸ்டைல். அதுல வந்து தப்பா எல்லாம் யாருமே அது ஃபீல் பண்ணல. அதனால நீங்க டாஸ்மாக்க மூடிட்டு அப்படின்னா நீங்க பியர் கடைகளை நீங்க திறந்து வைக்கணும், அல்ல கல்லு கடைகளை திறந்து வைக்கணும். அப்படி செய்வாரா? சீமான் வந்து அது பேசுறாப்புல, கல்லு கடையை திறந்து வைப்பேன்றாரு. இதுக்கு சாராய கடையை இந்த டாஸ்மாக்க மூடிட்டு பால் வளம் இருக்கு, அதை நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், அதுல 1,00,000 கோடி வருது, இதுல வந்து 50,000 கோடி தானே வருது அப்படின்னா அதை சொல்றாரு, அந்த இதை பத்தி பேசுறாரு. அந்த மாதிரியான மாற்று சிந்தனை ஒண்ணுமே இல்லை, மாற்று திட்டம் எதுவுமே இல்லை, மாற்று செயல்பாடு எதுவுமே இல்லை. பொதுவா இத வருமானத்தை பெருக்குவேன் அப்படின்னா எங்கிட்டு கூடியா நீ பெருக்குவ? வருமானத்தை எங்க இருந்து வரும்? அதை சொல்லணும்ல. அந்த அளவுக்கு சிந்திக்கலப்பா அவங்க யாருமே. தாவேகாவை பொறுத்த மட்டும் இல்ல, நான் ஐ எம் சோ கன்வின்ஸ்ட், அங்க அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க எல்லாருமே பெரிய சிந்தனையாளர்கள்லாம் கிடையாது, விஷனரிஸ் கிடையாது. அவங்க எல்லாம் ரொம்ப லிமிட்டடா தான் திங்க் பண்றாங்க. அவங்க ஏப்ரல் 23 வரைக்கும் தான் யோசிக்கிறாங்க. இந்த 23ஆம் தேதிக்கு என்ன பண்றது, அது வரைக்கும் தான் யோசனையே இருக்கு. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி எல்லாம் அவங்களுக்கு 23ஆம் தேதி 6 மணிக்கு பிறகு அவன் யோசிக்கல. அவன் சிந்தனை வந்து அதுக்கு அவன் மைண்ட் செட்ல இல்ல, அவங்க பிளானிங்ல அது எதுவுமே வரல. 23ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் யோசனை இருக்கு. அதனாலதான் இந்த நிறைய இது அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கு. அதாவது விஜய் சொல்றதுல ஆக்சுவலா அவர் டெலிவர் பண்றதுல அந்த ஸ்பார்க் இருக்கிறத கவனிக்க முடியுது நம்ம. ஆனா அது ஒரு திட்டமா, ஒரு பிளானா வடிவெடுக்கவே இல்லை. அது ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படின்ற அளவுல எதுவுமே இல்லை. ரொம்ப மேலோட்டமா, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கு, அர்த்தம் இல்லாததா இருக்கு. மேல இருக்கிற அந்த ஓட உடைச்சு விட்டுட்டு உள்ள பார்த்தோம்னா உள்ள ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த விதத்துலதான் நீங்க மற்ற கட்சிகளுடைய இத ஒப்பிட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள்ல தாவேகா சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க பேசுற அந்த லாங்குவேஜ் வந்து ஜென்சி லாங்குவேஜ்ன்றதுனால கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆனா சீமான் மாதிரியா விஷனரிஸ்
அவங்களுடைய செயல் திட்டங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது உள்ளீடற்றதா இருக்கு. விஜய் சொல்லி இருக்கிறது உள்ளீடற்று போயிருக்குது. மேல ஓடு மட்டும் இருக்கு, கவர்ச்சிகரமா ஓடு இருக்குது, உள்ள ஒண்ணு இல்ல. சீமான் இதுல உள்ள சரக்கு நல்லா இருக்கு. ஆனா என்ன மக்கள் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஓவர் டோஸ் மாதிரி இருக்குது, ஹெவியா இருக்கு அவர் பேசுறது, அவர் முன்வைக்கிறது.